குட் மார்னிங். நர்மதே ஹர் நர்மதை போற்று, காவேரி தாயை போற்று. இன்னைக்கு டே 19th 19ஆம் நாள், டேட்டு 8/12/2024. நாம் இப்போ நர்மதை நதிக்கரை வலம் வரும் புனித பயணத்தில் 19ஆம் நாளில் இருக்கிறோம். ஊர் அங்கலேஸ்வர் பக்கத்தில் இருக்கிற அன்சோர் எனும் கடல் கிராமம். இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் தான் இருக்கும். ஆனால் டைரெக்டாக போயிட முடியாது. சில கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்களை பார்த்துட்டு நம்மளுடைய தென்கரை பகுதியோடைய பயணத்தை நிறைவு பண்ணிடலாம். ஸோ பக்கத்தில் தான் கிராமம் இருக்குது. கிராமமும் ரொம்ப இதாக இருந்தாலும் இந்த இடம் பிரமாதமாக இருக்குது. இங்கேருந்து தங்கினோம். வந்து கேட்டேன், உள்ள நுழைஞ்சி வெளி இடம்லாம் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் நிறையா யாத்திரைகள் பயணிகள்லாம் தங்கியிருக்காங்க. நிறையா இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. அவ்வளோ மோசம். கால் வைக்க இடம். நம்ம கும்பகோணம் மகாமகம்லாம் ஒரு காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் பார்த்திங்களா, ஒரு சுகாதாரம் இல்லாமல் அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. ஊரும் அப்படி தான் இருக்குது, அந்த இடமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் சொர்க்க மாட்டம் இருக்குது. ஒரே வார்த்தை. बाद में बोलता हूँ. आपका नाम क्या है? किशोर सिंह. किधर का आपका? बिहार. बिहार. ये मंदिर है. हाँ. ये क्या है? मंदिर है. दोनों मंदिर है. शिव जी का मंदिर है या शिव जी का मंदिर है. हाँ. अच्छा, ये मंदिर दिखता है. अच्छा, सुबह में 5 बजे खुले में. हाँ आएगा. हाँ. कौन पंडित आएगा? हाँ, पूजा होता है. पूजा होता है. पंडित आएगा क्या? 5 बजे पंडित आता है. हाँ, रखा है ना. हाँ पंडित रखा है. हाँ. अच्छा, थैंक यू. अब जाए. थोड़ा फूल मिलेगा. बाय. इधर आओ. हम लोग अभी पूजा करने के लिए फूल मिलेगा. फूल है नहीं. कौन सा? हाँ? कोई फूल तो செக்யூரிட்டி. இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்டேன், பிஆர்ஓட்டையும் டாக்டர்கிட்டையும். தயங்குனாங்க. இது வரைக்கும் அப்படி எந்த கட்டத்துலையும் யூ ஹவ் டு கிவ்னு சொன்னேன். ரொம்ப அப்புறம் மேலெல்லாம் ஃபோன் பண்ணி உடனே நோ ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு ரூமை திறந்து விட்டாங்க. அங்கே போய் நல்லா சாப்பிட்டேன். முதல்ல கேண்டிட்டு இருக்குது. நல்ல சாப்பாடு. சப்பாத்தி பாஜி தான். அது நல்லா இருந்துச்சு. அதுதான் முக்கியம். முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்தேன். மணி இப்போ 4 ஆகுது. காலை மணி 4. வழக்கம் போல் நாம் புறப்பட்டு அடுத்த கட்டம்னு போக வேண்டியதான். இப்படிப்பட்ட ஒரு புதுமையான அனுபவம்லாம் இந்த பயணத்தில் கிடச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கேன். நூலாகவும் வெளிவரும். இதை யூடியூப் சேனலில் போடுறதான் பிளானு. மஸ்து மதராஸ் சேனலில். டைம் இல்லை. இன்னொன்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடந்து வரோம், ரொம்ப ஆடி ஓடி வரோம், சாப்பிட்றோம், படுத்துடுறேன். அதெல்லாம் சப்போர்ட்டுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் நானே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் அப்படி தான் வராங்க. யாராவது உங்களுக்கு ஹெல்ப் இருப்பாங்க பக்கத்தில் தூக்கிட்டு வரத்துக்கு, அதை கொண்டு இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறதுக்கு. நமக்கு அப்படி கிடையாது. எல்லாமே நாமே பார்த்துக்கிறோம். நல்ல அந்த வசதியில் தூங்கிறது. ஆனால் உடனே அப்லோட் பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும். இது உங்களெலாம் லேட்டாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க, அது கிடைக்கும். இன்றைக்கி 8/12/2024 சண்டே. இது எப்போ கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியல.
பயணம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பக்கம் தான் நர்மதை ஓடுது. நர்மதை கழிவு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம டெல்டா கழிமுகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கழிமுகத்தில் ரொம்ப பெருசாக அப்படியே பறந்து விரிஞ்சு போகுது. நம்ம காவேரி வந்து ஆடு தாண்டும் காவேரி ஆகிடும். எப்படிங்க? பறந்து விரிந்து ஓடக்கூடிய காவேரி நதி பூம்புகார் வந்தோடனே அந்த கீழ்பொருள் பள்ளம் வரும்பொழுது பெருசாக இருக்கும். அங்கே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னும் ஒரு அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தான் இருக்கும் பூம்புகார். ரொம்ப சின்ன ஆறாக போய்டும். வாய்க்கால் ஆடாக இருக்கும். ஆடு தாண்டும் காவேரி சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. நர்மதை கலிமுகம் அதே போக்குல ரொம்ப அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. பறந்து விரிந்து அப்படியே போய் கடலில் கலக்குது. அதை நடந்தோ பாலத்துலேயோ போகக்கூடாதுங்கிறனால பாயிண்ட்டுக்கு அது சொன்னேன் இல்லையா, படகு மூலியமாக சுற்றிட்டு போய் அப்படியே போய் வடகரையை போய் தொட்டுடுறாங்க. அங்கே நிறையா யாத்திரை, அங்கேயும் இதே போல் வரவேற்பு. வரக்கூடிய யாத்திரைகளை அப்படியே நம்ம அப்படியே தாங்கன்னு தாங்கி உணவு சுட சுட என்ன செய்யணும் அத்தனையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு போயிடறாங்க. வடகரை பயணம் தொடங்குது. ஆக இப்போ நம்ம அங்கே போகிறோம். முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டோக்கன் வாங்கணும். அது பெரிய ப்ராசஸ்ஸு. இனிமேல் போக போக அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஆவலாக தான் இருக்குது. ஆக இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடல் தண்ணி உயர்ந்துருச்சுனாக்கா போட்டை நிப்பாட்டிடுவாங்க. எப்படிங்க? கடல் தண்ணி உயர்ந்துடும். அது இன்றைக்கி என்ன அஷ்டமி நவமி போல் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, கடல் தண்ணியெலாம் கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும். நாளைக்கு காத்தால 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். பார்க்கலாம். ஸோ நம்ம புறப்பட்டு போயிடுவோம். இதை கூட தொடர்ந்து பயணிங்க. இந்த புனித நர்மதை நதியை வலம் வரக்கூடிய பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு நான் 4ஆக பிரிச்சிருக்கேன் என்னுடைய யுகத்துக்கு, என்னுடைய யுத்தியில். ஏ வந்து இன்னையோட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓம்கார்ஸின் தொடங்கிய பயணம் ஆன்செட் விமலேஸ்வர். இங்கேருந்து போய் நம்ம போட்டு குடிக்கிற விமலேஸ்வர்னு பேர். அது இது போல் சிவன் மந்திர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆராய நமக்கு வேலை இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப டீப்பாக போகிறாங்க, ஏன் விமலேஸ்வர் வந்துச்சுன்ட்டு. அந்த இடத்துல முடியுது. இதோடைய நம்ம நடந்த தூரம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடந்த தூரம் 510 515 அந்த கிலோமீட்டர் நடந்திருக்கோம். நம்ம 515 இந்த கிலோமீட்டர் நம்ம நடந்திருக்கோம். அது மட்டும் ஒரு இப்படி போகுது பார்த்தீங்களா. நவம்பர் 20 தொடங்கணும். ஸோ இன்னும் 9 நிமிஷம் ஆகிடுச்சு காத்தாலேயே. ஹாஸ்பிட்டல் பிரமாதமாக இருக்குது. அதுதான் இது ஒரு பியூட்டி. மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. ஒரே வார்த்தை அதெல்லாம் சொல்லணும். இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். இதுதான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. நல்ல இந்த தோட்டத்தை யார் நிர்வகிக்கிறான்னு கேட்டேன். உடனே தினேஷ் படேல்னு ஒருத்தர் வந்து நின்னார். உடனே காமிச்சாங்க. நாங்கள் தான் என்னார். எப்படின்னாங்க, நான் குன்னூரில் தான் எனக்கு இந்த ஊரில் தான் பிறந்து வந்ததெல்லாம் குஜராத் பையன். ஆனால் இந்த தோட்டக்கலையை படிக்கிறதுக்கு குன்னூரில் இருக்கிற இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னாரு. சிறப்பாக இருக்குங்க. படு கிராமம் இது. நாங்கள் வர வழியில் வறண்டு பார்த்தோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற இருக்குங்க. வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்கிறேன்னு சொன்னார். ஓகே, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குது. ஒவ்வொரு நாளும் புதிய இடம், புதிய ஊர், புதிய சூழ்நிலை, புதிய படுக்கை, நல்ல ஒரு அனுபவம். த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இதை கூட தொடர்ந்து பயணிங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு, 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒன்றும் எடிட் பண்ண முடியாது. பார்ட் 1 பார்ட் பின்னு போட்டுடுறேன். இனிமேல் வாங்க தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரலாம். நர்மதை போற்றி, காவேரி தாயை போற்றி, நீர் போற்றி, நீரை போற்றி. நீரின்றி அமையாது உலகு. நீரை வணங்குவோம், நீரை பேணுவோம். மணி காத்தால 6ஆவது.
நம்முடைய நர்மதை நதியை வலம் வரும் பார்ட் ஏ முடியும் தருவாயில் இருக்கிறோம். இங்கேருந்து 6-7 கிலோமீட்டர் தான். ஆனால் உள்ள சில கோயிலெலாம் போகிறாங்க. உள்ளே போயிட்டு நம்ம வந்து கடற்கரைக்கு போயிடுவோம். விமலேஸ்வர் தான் எண்டு பாயிண்ட்டு. இப்போ மணி 6 தனியாக புறப்பட்டு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பயம் நமக்கு என்ன. எப்போதும் போல காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு வச்சுட்டு வெளில போட்டோன்னு வச்சிங்களேன், எல்லாம் சக்ஸஸ் தான். முகத்தில் அப்படியே தேஜஸ் பொங்கணும். மகாபெரியவர் நினைக்க மகாபெரியவர் வாழ்க்கை அவர் திருவடி வணங்குகிறேன். நடந்து போயிட்டுருக்கோம். வேலை இருக்குது, வேலை இல்லை, என்ன இருக்குது. 6 கிலோ நடக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், காலந்தாலே அன்னைக்கு பூரா நல்லாயிருக்கும். உடல் நலம் ஜம்முன்னு இருக்கும். ஆமாம், ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வெளில வந்துடணும் வீட்டை விட்டு. காஃபி சாப்பிட்றதா இருக்கட்டும், டீ வாங்க குடிக்கிறதா இருக்கட்டும், ப்ரஷ் வாங்க, சோப்பு வாங்கலாம் இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம வீட்டை விட்டு நடந்து போயிட்டே இருக்கணும். காத்தால 6 மணி சுறுசுறுப்பாக இருக்கணும். அதான் மகாபெரியர் கற்றுக் கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் இதை இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, இலக்கு அப்படி தான். நேராக போய் ரைட் கட் பண்ணாக்கா ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுடைய பாதை. போகலாம். இன்றைக்கி டேட்டு 8 டிசம்பர் 2024, 19ஆம் டே 19 வாங்க, இதை கூட பயணம் பண்ணுங்க. நான் எப்படி புது அனுபவத்தை பெறுகிறேனோ அதே போல் நீங்களும் இதை கண்டு புது அனுபவத்தை பெறுங்கள். சந்தோஷமாக இருக்குது. நர்மதை வாழ்க, காவேரி தாய் வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. இதை போற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். காவேரி தாயே போற்றி. நர்மதா பரிக்கிரமா ரூட். ஓகே, எத்தாப்புல ஒரு பாதை போகுது. இதில் போயிடுவோம். இப்படி போனாக்கா வந்துருமா இடம். யாரும் இல்லை. மணி 6:30 ஆகுது. காவேரியை நினச்சிக்கிட்டு உள்ள பூந்துருவோம். அவள் தான் என்னை காப்பாள், காவேரி மைந்தனை. வாங்க, 19ஆம் தேதி நம்ம பார்ட்டியே முடியுது. புனித நர்மதை பயணம் பார்ட்டியே இன்று முடிகிறது. கடற்கரை வரும். கடற்கரையிலிருந்து படகு மூலம் தென்கரையிலிருந்து வடகரைக்கு நாம் சென்று விடுவோம். புதிய அனுபவம். எல்லாம் குஜராத்தில் எழுதியிருக்குங்க. பார்த்தீங்களா, எனக்கு படிக்க தெரியாதுங்க. எனக்கு தமிழோ ஆங்கிலமோ இந்தியோ மராட்டியோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ எதுவும் எனக்கு தெரியாது. நான் ஒரு அறிவிலி, படிக்காத முட்டாள், மடையன். ஆறுதல் அளிக்கிறது இப்படிதான்ட்டு. கவலைப்படாதீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள்
முன்னாடி இருக்காங்க, பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஏகாந்தம் இருக்குது பார்த்தீங்களா? ஏகாந்தம் அப்படியே தனிமையாக ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளனுக்கெல்லாம் ரொம்ப பிரியமாக அப்படியே சிந்தனை அப்படியே பழகும், அப்படியே கட்ட 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 கட்டன்னு எழுதலாம். அது போல் இருக்குது. அப்படியே தனிமையாக போயிட்டுருக்கோமா. நேராக போகணுமாங்க. பாயிண்ட்டுக்கு வருவோம். நர்மதை என்பது இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் தான் அப்படியே சும்மா பிரவாகமாக போயிட்டுருக்கா. அப்படியே பறந்து விரிந்துருக்கு. அப்படியே என்னங்க களிமுகம் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பூம்புகாரில் சின்னதாக இருக்கும். ஆமாம், அப்படியே ஒரு ஆடு தாண்டாப்புல இருக்குமா. பார்த்துருக்கேன், இதுக்காகவே போய் பார்த்துருக்கேன். பூம்புகார் களிமுகத்தையும் பார்த்துருக்கேன். தலைக்காவேரி காவேரி உற்பத்தி ஆகிற அந்த குண்டு இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வடிவ அந்த குளம், அதையும் பார்த்துருக்கேன். அதான் அற்புதமான அனுபவங்கள் அதெல்லாம் அன்றைக்கி நடந்ததெல்லாம். ஆனால் இந்த நர்மதை பறந்து விரிந்து போய் கடலை போய் கலக்கிறான். ஆனால் இந்த பகுதியில் உங்களுக்கு நல்ல விவசாயமே இல்லை. நேற்று எதாவது கேட்ட பொழுது கடல் தண்ணியெல்லாம் உள்ள பூந்து இந்த மண்ணை வீணாக்கிடுச்சு, அதனால் எங்களால் விவசாயம் செய்ய முடியல, ஏதோ விளையிறது காட்டு பயிர்கள் விளையுன்ட்டாங்க, ஒரே வார்த்தை. ஸோ நர்மதை அங்கே தான் ஓடிட்டுருக்கா. நல்லா ஃபுல் தண்ணி, அதுலேயும் எல்லாம் வந்து கடலை போய் கலக்கு சங்கமம் ஆகுது. நர்மதா பரிக்கிரமா பத் சாலை வழி அப்படின்னு போட்டாங்க. வாங்க, ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்க, ரொம்ப பேரானந்தமாக இருக்குது. இது புதிய அனுபவம், இந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க, நம்ம ஊரில் கார்த்திகை இல்லையா, இன்றைக்கிட்ட தேதி 8, இன்னும் வந்து அப்புறம் மார்கழி. அது அதோட பயங்கர குளிராக இருக்குது. பச்சை தண்ணியில் குளித்தேன், கட்ட கட்ட கட்டக்கன்னு அப்படி இருந்துச்சு துணி இது தண்ணி. தொண்டையெல்லாம் கட்டிக்காமல் நடுக்காமல் என்ன செய்யும் சொல்லுங்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு சாதனை. ஒரு வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு நல்லது கெட்டது எல்லாம் பூந்து அடிபட்டு இது போல் இது போல் காலத்துலேயும் குளிச்சோன்னு வச்சிங்களேன், உடம்பு செட் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு உடம்பு செட் ஆகிடும். நீங்கள் அருணாச்சல பிரதேச சிம்லா அங்கே போய் நீங்கள் தங்கலாம், தாக்கு பிடிக்கலாம். இது போல் இடத்துல நீங்கள் உங்களுடைய உடம்பை நீங்கள் தகவமைத்து கொண்டால். அருணாச்சல பிரதேசம், இதே சிக்கிம்லலாம் போயிருக்கேன், இந்த பிள்ளை போயிருக்கான், அப்படி அனுபவிச்சிருக்கான். இதே டிசம்பருக்கெல்லாம் போயிருக்கேன், இதே டிசம்பரில் தான் இருந்தேன் அங்கெல்லாம். அப்படி இருக்கும், நல்ல மக்கள், நல்ல உணவு, அப்படியே இயற்கை காட்சிகள்லாம் கொட்டி கிடக்குங்க அருணாச்சல பிரதேசத்தில். அப்படியே யாருமே இல்லை, மக்களே இல்லை, பாவம். அப்படியே யாராவது வருவாங்களான்னு உட்காந்துருக்கானுங்க டூரிஸ்ட்டுக்கு, தெரியுங்களா. வந்தாங்கன்னா அவங்களாம் இதுதான் அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம், அதுதான் அவங்களுக்கு பணம். அப்படி நம்ம விழுந்து கவனித்து வேணுங்கிறத கொடுத்து நம்ம மகிழ்ச்சி காசை வாங்கிக்குவாங்க. நல்ல மக்கள். பொய் கவடு சூது எதுவுமே தெரியாது அதுங்களுக்கு. முப்பலாக இருக்கும், அழகாக இருப்பாங்க. இன்னொன்று நியர் டு இது இல்லையா, தீபத் இல்லையா, நான் அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையை. இன்னும் விடியலிங்க, மணி இப்போ தான் 6:35 6:40, இன்னும் 7:20 தான் இங்கெல்லாம் சூரியன் தெரிய ஆரம்பிக்கும். இந்தியாவின் மேற்கு பகுதியில் இருக்கிறோம் நம்ம. ஓகே, இதான் மேட்ரு. நடந்து போயிட்டுருக்கோம். இடையில சில கோயில்கள்லாம் வரும் உள்ளூரில், அதான் தரிசிச்சுட்டு மெல்ல போய் கடற்கரை போய் நம் கால் பதிய செய்து விடுவோம். பக்கத்தில் தான் நர்மதை ஓடிட்டுருக்கா. நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க, நீரின்றி அமையாது உலகு. தொடர்ந்து பாருங்கள் இந்த மஸ்த் மசா யூடியூப் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காலப்புற பார்க்கலாம். இந்த சாலை தரமாக போட்டிருக்கானுங்க. ஓகே.
ஓகே. இன்றைய வீடியோ தொடர்ச்சி தான். அந்த சீன் மாறுது, அதனால் ஒரு வணக்கம் போட்டேன். நர்மதை தாய்க்கும் ஒரு வணக்கம், நர்மதை தாய்க்கும் ஒரு வணக்கம், நர்மதை தாய்க்கு என் உளமார்ந்த வணக்கம். நதியே, உன் பொருட்டுத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். எப்படியாப்பட்ட இனிமையான அனுபவங்கள். இந்த ஊர் மக்கள், இந்த ஊர் மக்களின் மொழி, இந்த ஊர் மக்களின் உணவு, இந்த ஊர் மக்களின் கலாச்சாரம். மீண்டும் வணக்கம். மணி 7:14 7:12க்கெல்லாம் சூரியன் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டார் இந்த பகுதியில். ஸோ இன்றைய சூரியன் இங்கு நமக்கு காட்சி தருகிறார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில இடங்கள் நம்ம 7:15 7:16 நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி 7:14 வந்திருக்கு இல்லையா? 7:14 நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க, நர்மதை போற்றி, காவேரி தாயை போற்றி. நர்மதை என்பது பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் ஓடி கடலில் கலக்கிறா. எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. பூம்புகார் கலக்கிறதுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர் ஊரில் பார்த்தீங்களா, அது போல் இருக்குது. கீழ்பெருப்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா அது போல் இருக்குது. நமக்கு மிக சீக்கிரம் நாம் அந்த கடற்கரையை நம்ம தொட்டுடலாம். ஓகே. சூரியனே, இன்று என்னென்ன மாயாஜாலங்களை வைத்திருக்கிறாயோ, என்னென்ன நாடகங்களை வைத்திருக்கிறாயோ, ஆனால் எனக்கு இது ஒரு ஆனந்தமான அனுபவம், புதுமையான அனுபவம். எவ்வளோ தெளிவாக இருக்க நீனு, எவ்வளோ உன் கதிர்களும் வானங்களும் எவ்வளோ தூய்மையாக இருக்கின்றன. அதே போல் என் உள்ளம் வேண்டும், என் வாழ்க்கை வேண்டும். நர்மதே ஹர், காவேரி தாயே வாழ்க. हाँ सब बढ़िया सब बढ़िया। हाँ सब पुपाई सब ऐसा पकड़ो बस. दूर இப்படி ஒரு காடிங்கிறாங்க, இது வருது. கடல் தண்ணி வந்து கலக்குது. சிறு ஆறு, ஒரு உப்பளம் மாட்டம் தான் இருக்குது. और सब ठीक है, छोड़ छोड़। குஜராத் ரொம்ப ஃபேமஸ் உப்புக்கு. இன்னும் போக போக மேற்க ராஜ்கோட், அது போல இடத்துக்கு போர்பந்தர், வெராவல் அங்கெல்லாம் போனாக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க. எனக்கா நம்ம நெருங்கிட்டோம். நாம நெருங்கிட்டோம் கடலை. நர்மதே ஹர், நர்மதை போற்றி, நர்மதே போற்றி, நர்மதே ஹர், ஹர் நர்மதே. This fellow is only helped, madad kiya. This is Kiran, young chap. விமலேஸ்வரன் போட்டிருக்குது. இதுதான் எண்டு பாயிண்ட்டு. இந்த கோயில் தான் முக்கியமான கோயில். 1.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். நர்மதே ஹர், நர்மதே ஹர். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. ஓ
இதெல்லாம் கடல் தண்ணி உள்ள வரத்துக்கு சில நேரங்களில் இங்கே இவ்வளோ தூரம் அப்படியே வந்துடும், ஊடுருவி வந்துடும். அது நிற்கிது. இவங்களாம் சாதாரண மக்கள், விவசாயிகள். நான் என்ன செய்கிறது, இல்லை அவங்களுக்கு ஜாக்கெட் வாங்கி வச்சுருப்பேன், இல்லை பிஸ்கட் வச்சுருப்பேன், இல்லை ஏதாவது பொருட்கள் வச்சுருப்பேன். என்னுடைய உணவுப் பொருட்களை அந்த நிலத்தை சீர்படுத்தி உழுது விதைச்சி நாற்றை பறித்து இன்னொரு இடத்துல நட்டு களை எடுத்து அதை பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சு களத்துக்கு கொண்டு வந்து மூட்டை கட்டி அனுப்பிடுறாங்க. அது வரைக்கும் இவங்களோட வேலை தான், விவசாயிகளோட வேலை தான், இல்லைங்களா? எனக்கு உணவு அளிக்கும் இந்த மக்களுக்கு என் மனப்பூர்வமாக இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு இவங்களுக்கு நன்றி கடன் செலுத்த அதாவது கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை. இதே போல் தான் உங்களுக்கும் கேட்டுட்ருக்கீங்களே, உங்களுக்கும் அதே தான். எங்கேயாவது வெளியூர் போகும்பொழுது கோயிலில் போய் உண்டியலில் போய் போடுறத விட நீங்கள் உடுத்துகிற உடை பருத்தி அதை உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் செஞ்சு கொடுத்தது இவங்க. நீ சாப்பிட்ற அரிசி பருப்பு அத்தனையும் இந்த விவசாயிகள் கடைநிலை இவங்க செஞ்சு தான் நம்மள்கிட்ட வருது. இதெல்லாம் நினச்சி இவங்களுக்கு என்னால் பிடிச்சதை நல்ல வாய்ப்பு எனக்கு வர வழியிலலாம் அத்தனையும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு தான் சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் எனக்கு இன்னும் என் கையில் இல்லையேங்கிற வருத்தம் தான் உண்மையிலேயே. அதுபோல் மக்களையும் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க இன்னும் எதிர்பார்க்குறாங்க, கொடுக்கும் பொழுது ஆங்கிறாங்க. என்னால் முடியும், எனக்கு இந்த சக்தி இருக்குது, கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அதுபோல் இடங்கள் குடியிருக்கிறவங்கள அங்கே குடியிருக்காங்க, அவங்கள கொடுத்துட்டு வரேன். இந்த கோயிலை பார்த்துட்டு கடற்கரைக்கு போயிடுவோம். இது எனக்கு புது அனுபவமாக இருக்குது. வாங்க என் கூட சேர்ந்து பயணிங்க. இந்த சேனலை மஸ்து மதுராஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. உங்களுக்கு அடிக்கடி வரும், தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். உங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போது டோட்டலாக உங்களுக்கு அறிவுபூர்வமான தகவல் தான். ஒவ்வொரு தகவலும் ஒரு புதிய கலாச்சாரத்தையும் நாகரீகத்தையும் நம்ம பார்க்குறோம் இந்தியாவில். முக்கியமானது நறுமது அங்கே ஓடுது. இப்போ நம்ம தெற்கில் இருக்கோம், தென்கரையில் இருக்கோம். நாளைக்கையோ நாளன்னைக்கோ நம்ம வடகரைக்கு விடுவோம். ஏன் நாளைக்குன்னு சொல்கிறோன்னாக்கா, வந்துட்டோம் நம்ம. போட்டு கிடைக்கிறது அங்கே சிரமம். அவங்க இந்த கடல் நீர் மேலே வர்றது கீழே வர்றது, எவ்வளோ பேர் ஸ்ட்ரென்த் வந்திருக்காங்க, எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி இருக்குது, இதெல்லாம் அனுசரித்து நமக்கு 50 பேரை அனுப்புவாங்க. அது என்ன சூழ்நிலை அங்கே தெரியல. நம்ம சேர்ந்துட்டோம், கவலைப்படாதீங்க. எனக்கு ரொம்ப பேரானதாக இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், 515 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஓம்காரஸ் ஆரம்பித்து 20 ஆரம்பித்து இன்றைக்கி தேதி 8, 19 நாளில் ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல வரவேற்பு, நல்ல தங்குற இடம். செஞ்ச புண்ணியங்க, எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் எனக்கு. நான் வசித்த இடம்லாம், ஏன்னா எவ்வளோ யாத்திரிகள் ரோட்டில் படுத்துக்கிட்டோம், ஒரு இடத்துல படுத்துக்கிட்டோம், காத்தால் இந்த கழிவறைக்கு போகிறதுலாம் எவ்வளோ சிரமப்படுவாங்க. எனக்கு இன்னை வரைக்கும் அந்த தொந்தரவு வரவே இல்லைங்க. கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க. வாங்க இந்த கோயிலுக்கு, விமலேஸ்வர், இதுதான் கடைசி கோயில், தென்கரையில் இருக்கிற கோயில். இவருக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டு எனக்கு அங்கே அதை பார்த்தா எனக்கு மகா பெரியவராக தெரிவார். ரெண்டு ஆலமரம் இருக்குது. எல்லாம் குஜராத்தில் இது இருக்குது. வம்மேஸ்வர் ஜெயஸ்ரீ தர்த்த சமாச்சின்ட்டு இந்த கோயில் கட்டடமைப்பு பார்த்தீங்களா? இது வந்து வடக்க, நம்மளோடது திராவிடம் கட்டடக்கலை, சிகாரா கட்டடக்கலை இது. ஓகே, இதில் அவ்வளோ வேலைப்பாடு இருக்காது. நம்ம இதை பாருங்க, கிளீனாக வந்துட்டு போகுது பாருங்கள். நம்ம இதில் தான் வேலைப்பாடுகள் கொட்டி கிடக்கும். எல்லாத்தையும் விட கலை சுரங்கம் சொன்னால், பொக்கிஷம் சொன்னால் என் ஊரான தஞ்சை பெரிய கோயில் தான்.
13 அடுக்கில் இருக்கிற கலை சிற்பங்கள் பொக்கிஷங்கள்லாம் வேறு இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது. அத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அதில். ஓகே, நர்மதைஹர் காவேரி தாயை போற்றி. பூம்புகாரை போல் நெருங்கி விட்டோம். அந்த கடற்கரை மண்ணை தொட போகிறோம். ஓகே, நீரே வாழ்க. அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, நர்மதான்ட்டு. நர்மதை போற்றி, நர்மதை வாழ்கங்கிறாங்க. நம்ம தலைவர் நீரின்றி அமையாது உலகு. அந்த ஐயனுக்கு வணக்கம், நீருக்கு வணக்கம். வாருங்கள். ஒரு கொக்கு ஒன்று உட்காந்துருக்கு. இடையில இந்த படு மோசமான முகத்தையும் பார்த்துக்கோங்க. இதான் விமலேஸ்வர் கோயில். ஆரத்தி நடக்குது பாருங்க, சூரிய பகவானுக்கு. नर्मदे हर। किधर से उठाया? ओमकारेश्वर। ஓம்காரேஸ்வரர் எடுத்த நர்மதை நீர், அது நர்மதை ஃபோட்டோ, அதோட வாகனம் முதலை. महाराज जी बताते हैं जल இந்த தண்ணி टेम्पल लेने पड़ता है, गिलास लेने पड़ता है, ये नकली लेने पड़ती है, इसको पूजा में रखने पड़ता है, ये सब सामान पे। இது வந்து டண்டம், मैया जी का देखो, இது வந்து கமண்டலம், இதெல்லாம் பூஜையில் வைக்கணுமா? जहाँ भी भोजन करो ना तो ये डब्बा को लेके बैठो, गिलास इसमें 24 घंटे रहते। இதே இதில் தண்ணி, இந்த தண்ணி வச்சுக்குவாங்க, குடிப்பாங்க. சாப்பாடு வரும்போது இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துவோம். இதெல்லாம் ஒரு இவங்களோட இது. இதை பற்றி இந்த அம்மா இப்போ சொல்லிட்டாங்க. இதை நம்ம கடைசி எபிசோட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு
சீர்தூக்கி பார்த்து ஒப்பிட்டு பார்த்து விவாதிப்போம். நம்மளுடைய கருத்தையும் வைக்கணும், அவங்களுடைய கருத்தையும் நம்ம வைக்கணும் இல்லையா? வந்த நோக்கம் அதுதானே. कहाँ से आया? மும்பை, பாம்பே, कितने जन? சேலுக். और कहाँ? कहाँ से लिए? ओमकार से। சிவன் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எல்லாம் எளிமையானவர்கள், விவசாயிகள், கொஞ்சம் பேர் இன்ஜினியர், வக்கீல், டாக்டர் அவங்களும் வருவாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் எளிமையானவர்கள் தான். இப்படி ஒரு கலாச்சாரம் நம்ம ஊரில் இருக்குது. நதியை சுற்றி வர்றது, அதை நம்ம நேரடியாக கண்டு அனுபவம் பெறுறோம். அதை நம்ம உங்கள்கிட்ட விவரிக்கிறோம், நூலாகவும் வெளிவரும். நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, நான் மட்டும் இல்லை, நிறையா தமிழர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் புறப்பட்டு வந்தவங்க. இப்போ பக்கத்தில் தான் கடற்கரை இருக்குது. இங்கே நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் கொண்டு போய் கொடுக்கணும். கப்பலில் போட்டில் ஏற்றுவாங்க, படகுல ஏற்றுவாங்க. இந்த அம்மாவோட முகத்தை பாருங்கள், நர்மதேக. எங்கள் பாட்டியோட முகம் மட்டும் இருக்குது, அப்படியே இருக்குது. எங்கள் பாட்டி இருப்பாங்க, வைரத்தம்மாள்னு பேர், அதே போல் இருக்கு. उतर गए हो रही जय जयकार मैया हमारे कंठे वारी. எளிமையாக இருக்காங்க பாருங்க. ரொட்டி சப்பாத்தி தயாராகுது பாருங்க. आपका नाम क्या? हमारा पार्वती नाम उमाबाई. तुम बता दी. पार्वती उमा, एला शिवन का पत्नी का नाम. पति को पति. हाँ हाँ, हमरो तो बता दो हमने पार्वती. ओके ओके ओके. उमाबाई. गाँव कौन सा शहर? बरेली वाड़ी बरेली जिला से उत्तर प्रदेश. अच्छा उत्तर प्रदेश வந்துருக்காங்க. நர்மதே. உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குது, எம்பி எங்கே இருக்குது, நர்மதா எங்கே இருக்குது பாருங்கள். அது ஒரு வேண்டுதல், அது ஒரு நம்மளுடைய கடமை. இந்த பாருங்கள், நர்மதை தேவியோட வாகனம் முதல்ல. அங்கே ஒரு ரிஷி வணங்குறாரு. மேலே உள்ள இவங்க அசுரர்களும் சரி தேவர்களும் சரி வணங்குறாங்க. இதில் நம்பிக்கை இல்லாதவங்க தேவர் அசுரர் அதெல்லாம் இப்படியே போயிட்டு போகுது. இது இப்படி ஒரு நதியை எப்படி போட்டுடுறாங்களே, வணங்குறாங்களே, இதுவே ஒரு ஆனந்தம் இல்லையா? நம்ம காவேரி வணங்குறமே, சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க கூட 18ஆம் பேர் அன்றைக்கி போய் நம்ம நிற்கிறோம் இல்லையா? அப்படி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு பதில் சொல்லி எதிர் தரப்ப அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம வேலை இல்லை, தாவு தெரிந்து போயிடும். இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குங்க. ஓகே, நர்மதையை போற்றி, காவேரி தாயை போற்றி. பாருங்கள், மொபைல் சார்ஜிங்க்கு எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு சந்திக்கும் இடம். பல இடங்களே வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருவாங்க. கடைசியாக முற்றுப்புள்ளி வந்துட்டோம் நம்ம. ஓகே, பார்ட் ஏ பகுதி 1 ஓம்காரஸ் ஆரம்பித்து நம்ம இங்கே வந்து கிட்டத்தட்ட 515 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். இங்கிருந்து போட்டு பிடிச்சி நதிக்கரையை தாண்டி வடகரைக்கு போகிறோம். தங்கியிருக்காங்க, அதெல்லாம் தங்கியிருக்காங்க. उत्तर जिला परिषद, दक्षिण जिला परिषद.
நாம இங்கே இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம் நாம. நதி ஆரம்பிக்கிறது அங்கே. ஒட்டுமொத்த தூரம் இந்த ஆரோ 1500, அந்த ஆரோ 1500. ஓகே, புதுமையான அனுபவம், புதுமையான அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். வாருங்கள், என்னுடன் சேர்ந்து இந்த அனுபவத்தை நீங்களும் பெறுங்கள். நர்மதேகர், நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க. இதை பக்கணும். நர்மதே நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாரும் இங்கே சேர்ந்து குமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் போய் நாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சீட்டு வாங்கிக்கணும். அவங்க சொல்லிடுவாங்க ஸ்லாட்டு, இன்ன தேதிக்கு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருங்க, உங்களை போட்டில் அழைச்சி போயிட்டு அந்த சீட்டில் குறிப்பு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னாக்கா போட்டு மூலியமாக கோட்டக்கரைக்கு போயிடலாம். தென்கரை முடிவுக்கு வந்தது, முடிவுக்கு வருகிறது. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நர்மதேக, நீர் வாழ்க, நீரே வாழ்க. आप किधर से? आपका नाम? एमपी से खरगोन जिला तहसील बड़वा, ग्राम बमन गाँव, ओंकारेश्वर से 25 किलो दक्षिण तट पे बसा हुआ है हमारा गाँव। बराबर हुआ है। अब आइए, इधर आइए। ऐसा है, हम दोनों बात करते हैं। आप लोग कहाँ से हो? ग्राम मर्दाना, जी, जिला खरगोन, जी, तहसील बड़वा, हाँ, एमपी से। आप ஞாபகம் இருக்குங்களா இவரை? आप हिंदी में? டே 3ல நம்ம பார்த்தோம். हाँ, அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை பார்த்தோம். हाँ, இன்னைக்கு நம்ம கடைசி 19வது நாள். 19வது நாள் இன்னைக்கு, டிசம்பர் 8, 2024. இவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, நாமளும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இடையில நம்ம எங்கெங்க பிரிஞ்சோம் அதெல்லாம் சொல்ல முடியாது, தெரியல நமக்கு. ஆனால் இந்த இடத்துல முழு சேர்ந்துருக்கோம். இது மாதிரி பல பேர் வந்து பிரிஞ்சவங்க வந்து சேருவாங்க. இது மீண்டும் வந்தவங்க வெளியே போயிட்டு இருப்பாங்க, இல்லை நம்ம கூட வந்தாங்க பின்தங்கி இருப்பாங்க. ஆக்கா இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். இவரை நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். மருதானா அங்கே ஒரு நீங்கள் பார்த்துக்கலாம். இவரை மருதானா ரொம்ப எனக்கு பிடிச்சி. எனக்கா பாடிங்கிற ஊர்லேருந்து கடந்து வந்துட்டு ராத்திரி தங்கினோம் ஒரு தடவை. அப்போ என் பக்கத்தில் இருந்து படுத்துக்கிட்டு எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுனார். ரொம்ப நல்ல மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. मर्दाना मर्दाना बहुत वो क्या है? என் அருமை மக்களே, மீண்டும் வணக்கம். நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. बेटा நாம மிக ஆவலா நர்மதை நதியை கொடுங்கன்னு வந்தோம். நர்மதை நதியின் கழிமுக பகுதி, அங்கதான் நர்மதை ஓடுறா. கிட்டக்கு போக முடியல, இது போல இடமா இருக்குது. ஆனால் இதுவும் நர்மதையோட சேர்ந்தது தான், நர்மதை ஆறு தான்.
ஓம்காரேஸ்வரில் பார்த்தோம், இடையில சில இடங்களில் பார்த்தோம். கடைசியில் கடலில் கடற்கரை இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே இருக்க கடல், அங்கே போய் அவன் கலந்துருவான். இது தொடுறதுக்கு தான் கிட்டத்தட்ட 515 கிலோமீட்டர். இப்படி ஒரு வாய்ப்பு இயற்கையாக வந்து கொடுக்குது பாருங்க. இன்னும் சின்ன பிள்ளையாட்டம் பேட்டா. நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கின நம்ம பயணம் டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை வந்து முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 19 நாள் 515 கிலோமீட்டர் கடந்து நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மண்ணை தொட்டுட்டோம். இது வந்து களிமுகம், தென்கரையோட களிமுகம் தொட்டுட்டோம். இனிமேல் அங்கே புக்கிங் பண்ணி அவங்க சீட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டில் காமிச்சு, இன்றைக்கி முடியாது, இன்றைக்கி நாட்டு இங்கே ஹால்ட்டு தங்கிட்டு காலம்பரை புறப்படுவாங்க. 5க்கெலாம் புறப்படுவாங்க எல்லோரும். அப்போ தான் தண்ணி உயர்ந்துருக்கும் காத்தால். அப்படியே போட்டில் போய் வடகரைக்கு போயிடுவோம். தென்கரையில் இருக்கோம், அப்புறம் வடகரைக்கு போயிடுவோம். அங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் அமர்கண்டக், அங்கே தான் தொடங்குது இல்லைங்களா, அது வரைக்கும். ஆக இனிமேல் இந்த பூமியை நாளைக்கு இங்கே இருக்க மாட்டோம், அங்கே இருப்போம். கப்பலில் போயிட்டுருக்கோம், கடற்படகுல போயிட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இது ஒரு இனிமையான பயணம், இனிமையான அனுபவம், மிக மிக அற்புதமான அனுபவம். சொல்ல வார்த்தையால் விவரிக்க முடியாத அற்புதம். பலவிதமான மக்கள், பலவிதமான மொழி, பலவிதமான கலாச்சாரங்கள், இறைவனை வழிபடுவதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசம் வழிபடுறாங்க. இதெல்லாம் அறிவதற்குத்தான் வந்தேன். ஓரளவுக்கு அறிந்திருக்கிறேன். நர்மதையின் நதியை கரையை தொட்டாகிவிட்டது. கடல் அங்கே இருக்கிறது. நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க, அரபிக்கடலே நீயும் வாழ்க. ஒன்னே வணங்குவோம். நீ எல்லாம் சமம் தான், எல்லா மதமும் சமம் தான். அந்த மதத்தையும் மதிக்கணும், அப்போ தான் நம்ம பண்புள்ளவன்னு அர்த்தம். ரொம்ப நல்லா இருக்குது. நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க. நர்மதே ஹர். गो ये भी देखो, पकड़ो नहर के लिखो, इधर से उधर 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 जा पट्टम पर भाई पर पान में पर மீண்டும் குழந்தையாகி இருக்கிறோம். யாருக்கு கிடைக்கும் இந்த அனுபவம்? மீண்டும் குழந்தையாகி விடுவீர்களா? இறைவன் அனுப்புகிறான். போடா குழந்தை எடுத்து விளையாடுறா, போடா. சட்டையெல்லாம் இருக்கும்ல, நின்று பறக்குதுங்க. पतंग देखा இப்போ வந்து காற்று திசை, ஓகே, காற்று திசை வந்து தெற்கு நோக்கி அடிக்குது, தெற்குக்கு போகுது. வடக்குலேருந்து தெற்குக்கு அடிக்குது. இப்போ தெற்கு பூவா தெற்கு. மணி காமரை 9:30. அந்த எண்டில் இருக்கு கடல். கொஞ்சம் பூவா போட்டுக்குவோம். பசிக்குது. பூவா போட்டுக்கிட்டு சரவண சேட்டையை ஆரம்பிச்சிடுறேன். போயிடலாம், அங்கே போயிடலாம், கடற்கரை போய் பார்த்துடலாம். நேரத்துக்கு சாப்பிட்றது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு சுவையாக ஒரு நம்ம ஊராட்ட இட்லி, தோசை, பொங்கல் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப காத்தால உணவுங்கிறது அதெல்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் பிரசாதம் சொல்கிறாங்க, வாங்கிக்கலாம், அதை விடுங்க. வரும்போது அங்கே போய் கிடக்குறா கடற்கரை இங்கே இருக்குது. ஓகே, அரபிக் கடல். தொட்டாச்சி. ஓம்காரேஸ்வரில் ஆரம்பித்து இங்கே வந்து தொட்டாச்சி. 515 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். திருப்பி வடகரைக்கு போய் 1500 கிலோமீட்டர் நடந்து
இந்த நர்மதை உற்பத்தியாகும் அமர்கண்டத்தை தொட்டுட்டு வணங்கிட்டு திருப்பி நம்ம அங்கேருந்து புறப்பட்டு ஓம்காரேஸ்வர் வந்து முடிக்கணும். பகுதி 1 சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனை, என் குருநாதரை, காஞ்சி மகா சுவாமிகளை தியானித்து தியானித்து அவர் திருவடியை தியானித்து வணங்குகிறேன். நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, நல்ல நட்பை கொடுத்துருக்காரு, நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்காரு, இது ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்காரு. ஒரு புதிய கலாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் அவருடைய கருணை தான், அவருடைய ஆசி தான், அவருடைய வழிநடத்தல் தான். இதோ எய்த்தாப்பில் தான் இருக்குது, எய்த்தாப்பில் தான் இருக்குது அந்த கோயில். அது பாருங்கள். எனக்கு எந்த கோயிலையும் எந்த சிலையும் வணங்குறதுக்கு எனக்கு அவர் தான் தெரிவார். அவர் திருவடி தான், அவருடைய காலடி தான் எனக்கு தெரியும். மகானுங்க, எளிமை. அமாவாசை பூர்ணிமா பட்டினி, ஏகாதசி பட்டினி, கார்த்திகை அது வந்தால் பட்டினி, முழுக்க முழுக்க பட்டினி. ஒன்றுமே பல நாட்கள் அப்படியே ஒன்றுமே சாப்பிட உட்காந்துருக்கிறது, அப்படியே தியானத்தில் உட்காந்துக்கிறது. அப்படின்னா எவ்வளோ பெரிய தவம். அந்த தவம் எதுக்கு? இந்த மக்களை சீர்படுத்துறதுக்கு தான், நல்வழிப்படுத்துறதுக்கு தான், மக்களை பிடிச்சி ஒழுங்காக நடந்துங்க, அறத்தோடு வாழுங்கன்னு சொல்கிறதுக்கு தான். முடிஞ்ச வரை வாழ்வோங்க. அவர் எனக்கு போதுங்க. அவரோட கருணையால் தான் வந்தேன். அவருக்கு இந்த இடத்த அவரை நினச்சி என்னுடைய பார்ட் 1 சிறப்பாக நடந்ததுக்கு அவர் காலடியை வணங்கி அவரை வணங்குகிறேன். அவரோட ஆசியை மீண்டும் கோருகிறேன். आएगा तोपर्यंत हाय ही यांचं घ्या ना, यांचं घ्या. त्यांना कुठं मराठी समजते, करणारा नाही ना. नर्मदे हर जी। आपका नाम? मनोज पाठक। किधर का? अमरकंटक डिंडोरी। अरे वाह, स्टार्टिंग प्लेस अमरकंटक। किधर उत्सव होते हैं उधर ही आया? हाँ, माई की बगिया से शुरू किए। हाँ। आज 18 दिन में यहाँ पहुँच गए। कितना किलोमीटर है उधर से इधर तक? लगभग 1300-1400 किलोमीटर आसपास। ஒரு நிமிஷங்க. நர்மதே ஹர் இவர் சைக்கிள்லேருந்து வந்திருக்காரு. இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அமர்கண்டக்லேருந்து வந்திருக்காரு. அப்புறம் போயிட்டா வீடியோ பண்ணாரு. அமர்கண்டக் இருக்குது. அமர்கண்டக் எங்கே இருக்குது? நம்ம நர்மதா உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மனுஷன் வந்திருக்காரு. 1600 கிலோமீட்டர். 1400 கிலோமீட்டர். 1400 கிலோमीटर। 21-11 चल रहा। हाँ चल रहा। 21-11 बोले तो अभी 18 डे हो गया। 18 दिन में 1400 किलोमीटर का साइकिल में उधर से इधर आया। अभी आज टिकट लिया। अभी नेक्स्ट अभी प्रोग्रेस किया। शाम के लिए बोल रहे हैं, अब देखिए क्या कहते हैं। सपोज हम लोग नॉर्थ में ऊपर में जाएगा, जैसे अमरकंटक के लिए कितना दिन लगेगा? लगभग 15 दिन। देखिए मैक्सिमम 18 + 15 33 40 29 नहीं 33 डेज में 35 पे करो। 35 35 दिन में पूरा परिक्रमा होता है। 35 நாளில் இந்த நர்மதை நதியை ஒரு சுற்றி வந்துடுவார் சைக்கிளில். இது போல் மோட்டர் சைக்கிளில் வராங்க, காரில் வராங்க, பஸ்ஸில் வராங்க. 10 दिन में இன்னொன்று சொன்னால் இதுபட்டு போயிடுவீங்க, ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. வெறும் காரோட வராங்க நிறைய பேர். இன்னொருத்தவங்க அப்படியே விழுந்து நடந்து விழுந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டே வராங்க சில பேர். இப்படி ஒரு பக்தி கிரேட். आप
बात करो नर्मदा जी के ऊपर, आप कुछ बात करो। नर्मदा का अमरकंटक का उपस्थल एकदम पवित्र स्थल है, उसका ऊपर बात करिए। ये तो नर्मदा नदी तो पवित्र है ही और बहुत बड़ा एक विश्व फेमस है ये। और विश्व में ये एक ऐसी नदी जिसकी परिक्रमा की जाती है, नर्मदा नदी। और नर्मदा मैया से जो मांगो वो मिलता है, ये विशेषता है, हाँ, है ना। और परिक्रमा मार्ग में कभी कोई तकलीफ नहीं होती, इतना मिलता है कि आदमी छोड़ के आता है। खाने को इतना मिल जाएगा, रुकने को मिल जाएगा, सब चीज़ हर व्यवस्थाएं मिलती है, चाय नाश्ता बिस्किट। जब इच्छा हुई कि हमको नाश्ता करना है तो निश्चित है कि 10 कदम में आपको नाश्ता मिल ही जाएगा, ज़्यादा नहीं चलना पड़ेगा। जब इच्छा हुई कि नहीं अब भूख लग रही है तो कहीं ना कहीं आपको भंडारा जरूर मिल जाएगा। ये मैया जी की विशेषता है, मैया की देन है, इसलिए तो परिक्रमा करते हैं लोग। 1400 किलोमीटर चली है, 18 दिन। और इतने दिनों में 14 किलो इतना चले हैं हमें, आपको विश्वास नहीं मानेंगे। जो झाड़ी वाला रास्ता वहाँ से आए हम, साइकिल पंचर तक नहीं हुई है हमारी। कलवा हमने हवा चेक कराया, वो भी यहाँ पे नेत्रांग लगने के बाद वो कच्चे रास्ते में चले तब पंचर हुई थी, झाड़ी में नहीं पंचर हुई। और 18 दिन से हमने हवा भी चेक नहीं करी साइकिल। मैया की कृपा சொல்றாரு, அங்கேருந்து இது வரைக்கும் வரைக்கும் எனக்கு உணவுக்கோ தங்குறதுக்கோ எவ்விதமான சிக்கலோ பிரச்சனை வரல, நல்லா வந்தேன்। சைக்கிளில் வரேன், அங்கேயே வரும்போது ஒரு இடத்துல கூட சைக்கிளுக்கு ஒரு ரிப்பேர் ஆகலை, பஞ்சர் ஆகலை। எல்லாம் மலைப்பகுதிகள், கல்லு முள்ளுமான இருக்கிற பகுதிகள்। இதோடைய கிருபையை, இதோடைய கருணை என்ன எப்படி சொல்கிறது விவரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு। எல்லாரும் நர்மதா மேலே அவ்வளோ அன்பு புரிய வச்சுருக்காங்க। உண்மையிலேயும் அப்படி தான், நம்ம இன்றைக்கி தங்குறதுக்கு அற்புதமான இடம் கிடைக்கிது, உணவுங்கிறதுலாம் உணவு கிடைச்சிருக்கு। இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குங்க, இந்த நதி அப்படியே போற்றி வராங்க। அதில் ஒரு சைக்கிள் வராது, मैया की कृपा है। நர்மதே ஹர் नर्मदे நர்மதே வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க। नमस्कार। आपका कर्तव्य है और सभी को जो जल पीछे न लगाए, மணி 1 மணி ஆகுதுங்க, वहाँ थाली साफ करना है। பிரசாதம் வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க। किसी को थाली साफ करने जाना नहीं है, कृपया सहयोग से नर्मदे हार। சொன்னேன் இல்லையா, இந்த இடம் ஜங்ஷன்। நமக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் இருக்காங்கன்ட்டு, இது இன்னைய பேச்சு இது। ஒரு 500 பேர், இன்னும் 500 பேர் வருவாங்க। जिन यात्रियों ने आसन से थाली ली गए हैं वो स्वागत करके फिर काउंटर पर जमा कराइए। नर्मदे हार। रोटी क्या चाहिए? 10 बार बोल दिया, आया नहीं इधर। सब लोग राम रस पूछ रहे हैं, राम रस मेरा बस राम रस आने दो। चलो चलो வரிசையாக வருதுங்க।
உணவு நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருப்பாங்க. எல்லாரும் புறப்பட்டு நர்மதியின் தென்கரை கடை கொடிக்கு வந்துட்டாங்க. எல்லாம் போட்டுக்காக காத்துட்ருக்காங்க. ஏற்பாடு நடந்துட்டுருக்குது. நர்மதை போற்றி, காவேரி தாயை போற்றி. புதிய அனுபவம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தோம். லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் போஜனம் போட்டாங்க, உணவு இப்போ தான் போட்டாங்க. பசி தாங்க முடியல, அதனால் எங்கேயும் வெளில போக முடியல. இங்கேயே இருந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இனிமேல் இந்த கடலை போய் பார்க்கலான்னு ஆசை. வயிற்றில் இற போட்ட பிறகு தான் ஒரு நிம்மதி வருது. ஆடி போயிடுது. अपने खाना खाई थी ना हम. चलो 2 मिनट खाना नहीं दिस ये अभी गाना गाओ. हाँ भजन भजन. भैया तो फुलवारी का गाया था, फुलवारी का गाओ भजन. अभी गायो तो नहीं, कुछ भजन पछो गाओ. अब 1 मिनट चलो. मंडला से बड़े भारी नारद मैया दे रही कुमारी. मंडला से बड़े भारी नारद मैया दे रही कुमारी. राजा की बेटी बिना पहने, राजा की बेटी बिना உள்ளே இருக்குது. மண்டலா அமர்கட்டுக்கு இருக்கிறது நர்மதை உற்பத்தியார் இடம். உயிரை கொடுக்குறாங்க. நர்மதைனாக்கா அப்படியே ஒன்று இருக்காங்க. அப்படியே எல்லா தெய்வத்தோட உயர்ந்து வச்சிருக்காங்க. பாருங்க, இப்படியாப்பட்ட கலாச்சாரத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகவே புறப்பட்டு வந்தேன்.
ஒரு ஆறு உங்களுக்கு ஒரு ஆமிட்டு கொடுக்குது இன்னொசென்ட் எளிமையான மக்கள். கள்ளம் கபடு பொய் சூது எதுவும் தெரியாது இதுகளுக்கு. சாதாரண மக்கள் தங்கியிருக்காங்க. இப்போ காரில் வந்துருக்கிறவங்க, மோட்டார் சைக்கிளில் வந்துருக்கவங்களாம் இப்போ ஒரு இடம்லாம் இருக்குது, அங்கே தங்கியிருக்காங்க. எல்லாம் விவசாய கூலிகள், சாதாரண கடை வச்சுருக்கிறவங்க. அவங்க நர்மதையை சுற்றி ஒரு வேண்டுதலில் எல்லாம் தங்கிறதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, இங்கே தங்கியிருக்காங்க. அதுவும் பணம் வசூலவங்களாம் நிறைய தங்கியிருக்காங்க. அவங்களாம் பக்காவாக படகுல வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. நம்ம காலம்பரை 10 இருந்துக்கலாம் நம்ம எடுத்துட்டோம் இல்லைங்களா, படகுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு இல்லையா. இன்னமும் நடந்துகிட்ருக்கு. இன்னமும் வரவங்க அத்தனை பேருக்கும் படகு வசதி அதெல்லாம் நல்லா கவர்மெண்ட் நல்ல ஏற்பாடு. நம்ம முதல்ல வந்தாச்சு. விமலேஸ்வர் போமாதா நர்மதா.
विश्वेश्वर ज्योतिर्लिंग, केदारनाथ, त्र्यंबकेश्वर, பார்வதி, காசி விஸ்வநாத், நாகேஸ்வர் எல்லாம் ஜோதிர்லிங்கத்தோடைய ஒவ்வொரு 12 ஜோதிர்லிங்கத்தில் அது பிரதி. ராமேஸ்வரம் நம்ம ஊர், பீமாசங்கர் மகாராஷ்டிரா, வைத்தியநாத், சோமேஸ்வர் இது ஒரு ஜோதிர்லிங்கம், பார்வதி தேவி, மகாகால் ஜோதிர்லிங்கம் உஜ்ஜயினி இருக்கு இல்லைங்களா அது, மல்லிகார்ஜுனா ஜோதிர்லிங்கு ஸ்ரீசைலம், சோம்நாத் குஜராத். டிசம்பர் 8 இருக்கும். நவம்பர் 19 பிறப்போம். 20 2வது மோத்தலாம் பாருங்க. அப்பாவி என்ன எதுவுமே தெரியாது. போய் சூது திருட்டு திப்பிலித்தனம். அது சிவன் கோயில். வாங்க. நர்மதையோட கரை தான் இது. என்னங்க ஒரு நிறையா மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா இது வரைக்கும் ஓடும். இங்கெல்லாம் வர முடியாது முதல்ல, அப்படி இருக்கும். நர்மதை கரையில் தான் இருக்கும். நம்ம காட்டுறோம் பாருங்க. இதெல்லாம் பாபா, ஒவ்வொரு தூரம் ஒவ்வொரு பெயர் கொண்ட பாபாங்கள். இது தெரியுது பாருங்க. நர்மதை அங்கே ஓடுறா, போக முடியாது. அது ப்ராப்பரான ஆறில் ஓடுது. நல்லா வெள்ளம் வந்துச்சுனாக்கா, மழை எல்லாம் பெஞ்சினாக்கா இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதுவும் நர்மதை தான். பக்கத்தில் கடல்லே கலக்குது. பார்த்துருவோம் வாங்க. ஓகே, பிடிச்சிருக்குங்களா? அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நர்மதே ஹர், நர்மதே வாழ்க, காவேரி தாயே வாழ்க. நமக்கு இந்த விமலேஸ்வர் கோயிலில் இருந்தோம். சிலவங்க சொன்னாங்க 4 மணி போல் போட்டு வரும், போட்டில் ஏறி வடகரைக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம், வரலை. சரின்ட்டு பக்கத்துலேயே ஒரு இது போல் பிர்லாக்காரன் கட்டி கொடுத்த ஒரு கட்டடம் இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன்.
அங்கே இருக்கு பாருங்க விமலேஸ்வர், அங்கே இருக்கோம் இப்போ. தென்கரையின் கடைசியில் இருக்கும். போட்டு பிடிச்சி அங்கே போய் பவுட்டின்னு இருக்கு பாருங்க, பௌத்தி, அங்கே போய்டுவோம் நம்ம. அப்புறம் பரூச், அப்புறம் சாந்தோத், அந்த அப்படியே வந்து இங்கே வந்து மா நர்மதா சீகா உத்கம் ஸ்தான், மா நர்மதை நதி உற்பத்தி ஆகும் இடம்னு சொல்லியிருக்கீங்களா. இங்கே வரோம். இதுக்கு வர 2 மாதம் ஆகிடும். இதுதான் நதி. இப்படி போயிட்டு இப்படி வரோம். இது ஒரு 1500, இது ஒரு 1500. பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தேதி வந்து 8/12/2024, 19ஆம் நாள், டே 19th, டேட் வந்து 8th டிசம்பர். முடிச்சிருக்கோம். வாங்க ஒரு இடத்துல போய் படுக்கையை போட்டு எல்லாம் காலியாக இருக்குது எல்லாம். இலை பழங்கெல்லாம் அங்கே தங்கிடுறாங்க. பாவம் என்ன, கோயிலே சும்மாவே தங்கிடுறாங்க. நாம் இங்கே தங்கிடுவோம். பாயிண்ட் ஹை. கோதாவரி ஹாலா இது, தாப்பி ஹால். காலியாக இருக்கு பாருங்க. டாய்லெட் வசதி இருக்குது. அதுவே மேலேயும் இருக்குது ஹால். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. இனிமேல் தான் நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். 4 மணிக்கு எங்கள் டிசம்பர் உடனே வந்துட்டோம் நாங்கள். இது யமுனா ஹால். இங்கே தான் தங்கியிருக்கோம். நம்ம இடத்துக்கு நம்ம காவேரி ஹால். நம்ம இடத்துல நம்மளே தங்குற என்னத்தை இருக்குது சொல்லுங்கள். யமுனாவில் தங்கி பார்க்கணும். எல்லா நதிகளோட பேர்லேயும் அறைகள் இருக்குது. சொல்கிறேன். ஓம்காரேஸ்வர், இங்கேருந்து புறப்பட்டு நம்ம அங்கே விமலேஸ்வரில் இருக்கோம். 20ஆம் தேதி புறப்பட்டோம். 19 நாள் ஆகிடுச்சு. 515 கிலோமீட்டர். இது பார்ட் ஏ. பார்ட் பிங்கிறது இப்போ நம்ம போட்டு பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துடுவோம். பவுடின்னு இருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் அதை பிடிச்சிட்டு திருப்பி இங்கே வைங்க. பார்ட் 2 இல்லை பி. அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு 1 மாதம் வரும்னு வச்சுக்கோங்க. 30 நாள். இங்கிருந்து ஓம்காரேஸ்வரிலிருந்து அமர்கண்டக் வர்றதுக்கு 1 மாதம். இது பார்ட் சின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 1 மாதம். இங்கிருந்து திருப்பி அமர்கண்ட்லேருந்து நம்ம கீழே அப்படி வர்றதுக்கு 20 நாள் போதும். ஆக அங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30. இந்த பார்ட் டி பகுதி 4 அப்படி இங்கே இது அவகாசம் வர்றதுக்கு 20 நாள் ஆகும். 30, 20, 80 நாள். 80 நாளில் முடிக்கணும் பிளான். இப்போ பார்ட் ஏ கம்ப்ளீட்டட். எஸ், கம்ப்ளீட்டட், முடிஞ்சிருச்சு. இப்போ நானாக பிளான் பண்ணது இதை பார்த்து இப்படியே செக்ஷனாக பிரிச்சுக்கணும். நம்ம அடுத்த 30 நாளில் திருப்பி நம்ம இங்கே வந்துடணும். ஆகும் ரொம்ப இதுதான், தூரம்தான். இது ஒரு 1500, இது ஒரு 1500. ஓகே இவர் தான் கொடுக்குறாரு. மணி 4:10 ஆகுது. आया
இடையில என் மூஞ்சியும் பார்த்துக்கிற இருக்கும். நீங்கள் கஷ்டம்தான், சசிச்சுக்க முடியலையா? நடிகர்கள் அழகழகான நடிகர்லாம் பார்த்துட்டு என்னை போல உளறுவாயன், அறிவிலி, முட்டாள், எழுத படிக்க பஸ் எழுத படிக்க தெரியாத முட்டாள், இப்படி தாங்க இருக்குது. அதான் கோயில். ஓகே, நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க. மணி 4:30 கரையில் ஒரு கேது சித்திர மனிதர்கள் நிறைய பேரை பார்க்கலாம். ஊடு வேலை இருந்தாக்கா, கல்யாணம் இருந்தாக்கா போயிட்டுருக்கோங்க. பாருங்க, நம்ம மையா விட்டு இது மாதிரி நான் நர்மதை விட்டோம் பாருங்க. நர்மதை என் அன்னை, என் மாதா, என் தாய். ஒரு நாளைக்கு 400 மக்கள் இந்த இடத்துக்கு வர்றாங்க, கடந்து போகிறாங்க. அடுத்து 400 மக்கள் வர்றாங்க, கடந்து போகிறாங்க. இப்படி 12,000க்கும் அதிகமான மக்கள் ஒரு வருடத்துக்கு இந்த நதியை வளம் வராங்க. இதெல்லாம் உப்பளமாக ஆடுன்னு நினைக்கிறேன். இதுதான் கடல் தான். நல்ல மழை பெஞ்சா தண்ணி கலந்துரும். இதுதான் விமலேஸ்வர். இப்படியே போனீங்கன்னாக்க உங்களுக்கு சூரத்து, வல்சாத், விரார், போரிவிலி, தாதர், மும்பை 420 கிலோமீட்டர் இருக்கும். நான் வசிக்கக்கூடிய இடம் மும்பை. அது வந்துடும். கனவாக இருந்துச்சு, ஈஸியாகிடுச்சு. வாங்க போகலாம். மத்தியானம் சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். இல்லை எழுதிட்டேன். இன்னைக்கு டீட்டெயில் பூரா அப்டேட் பண்ணிட்டேன். இந்த வேலையெல்லாம் சில வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம டே டயத்தில் எப்போதும் ராத்திரி எழுதிடுவேன். இன்றைக்கி விட்டு போனதெல்லாம் வந்து இன்னும் பழசெல்லாம் இன்னும் எழுத வேண்டியதெல்லாம் பாக்கி வச்சுக்கலாம் தோணுது. அதெல்லாம் முழுசாக முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நூலுக்கு வேண்டிய அத்தனை தகவலும் நிறையா இருக்குது. அவசியம் நூல் வாங்கி படிங்க. அதுதான் இன்னும் நிறையா செய்திகள் இருக்கும். அதனால் உட்காந்து எழுத முடியுது இல்லையா, யோசிச்சு எழுத முடியுது. அப்படி கிடையாது, பார்த்தோன்னே ஸ்பாட்டில் அடிக்கிறோம் வார்த்தைகளை. அங்கே வந்து விழுகிறது தான். லென்த் அதிகமாக இருக்கும், ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அடிக்கடி செய்யணும்னு ஆசை. எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் நட்பு உருவாக்கிக்கல, சேரலை. இன்னைய வரைக்கும் தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. சில யூடியூபருக்கெல்லாம் கண்டென்ட் அனுப்பிடுவாங்க, அவங்க பக்காவாக எடிட் பண்ணி
அவங்களே அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு ரீச் ஆகிடும். நமக்கு எத்தனையோ இது இருக்குது, எல்லாம் தரம் இல்லை, இது இல்லை. அதுபோல் ஸ்கில் உள்ளவங்க இந்தாங்க அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தால் எல்லாம் இருந்திருக்கும். இப்போ பார்த்துக்கிறவங்க நிறைய பேர் என் மேலே நட்பு கொள்ள ஆசைப்படுவீங்க. தாராளமாக இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், கான்டெக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. இதையே சொல்லிக்கிறேன், வயசு எனக்கு 54 இன்னும் திருமணம் ஆகவில்லை. முரட்டு காலை தான், முரட்டு சிங்கிள் தான், பொண்ணு தேடிட்டு இருக்கேன். எனக்கு தகுதியான பெண், காத்தால் 5 மணிக்கு எழுந்திருக்கிறவ, முகத்தில் அப்படியே தேஜஸாக இருக்கணும், அப்படியே ஆலட்சியமாக இருக்கணும். ஒரு ஆம்பளை பிள்ளை அன்றைக்கி 5 மணிக்கு எழுந்துச்சி அன்றாட வேலையை தொடக்கிறேன். அதுக்கு சமமாக வேணும் என்னோடய குணத்தில், நடத்தையில், இதுபோல் காம்பரை எழுந்திக்கிற பண்பாடில். அப்படி உள்ள பெண்கள் தான் இன்னை வரைக்கும் எதிர்பார்க்குறேன். அது திருமணமாகி விதவையாக இருந்தாலும் சரி. ஓகே, இந்த குவாலிட்டி, இந்த குணம், இந்த அம்சம் வேணும். இடையில இதையும் சொல்லிக்கிறேன். இதாக இருக்கும் மிளகு முட்டம் கடற்கரை பயங்கரமாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். எங்கள் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிலாம் அமைதியாக இருக்கும். அலை வந்து சும்மா வெளியில் தள்ளிட்டு போக முடியாது. அதே பாண்டிச்சேரி வந்துட்டால் ரொம்ப அதிகமாக இருக்கும். மாமல்ல பொறுத்து அதிகமாக இருக்கும், சென்னையில் அதிகமாக இருக்கும். அப்படியே அது வரைக்கும் போகும். மணலி, விசாகப்பட்டினம், ஒடிசா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இங்கே பார்க்கும்போதே தெரியுது, அமைதியாக இருக்கும். கடற்கரை வர இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அப்படியே பம்பாயில் அப்படியே தட்டி கொடுத்துட்டு போகுது. அலைகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக வராமல் அதுபோல் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்குது, ஆழத்தை பார்த்துக்கணும். கடலே நர்மதை வாழ்க, அரபிக்கடல் வாழ்க, நீர் வாழ்க. ஒரே வார்த்தை மையம் போட்டால் பாருங்க, நீரின்றி அமையாது உலகு. சேர்க்கிறது எப்படியாப்பட்ட இளைஞர்கள் நம் தமிழ் இடத்தில் பிறந்திருக்கிறார்கள், பெருமைப்பட வேண்டாமா? திருவள்ளுவரே நான் போற்றுகிறேன், பலர் போற்றுகிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள், நான் பேசுகிறேன். நீர் வாழ்க. பாருங்க, நமக்கு முன்னாடியே समुद्र मिल रहा है, बहुत दूर है, जो टावर का आगे है। अच्छा 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 अच्छा, கடல் இன்னும் உள்ள இருக்கான். காலம்பரை 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் பூஜை முடிச்சுட்டு 4:30 புறப்பட்டு இங்கே வந்துடணும். போகிறாங்க, இப்படியே ஒரு வழி இருக்குது. நர்மதை போற்றியாம், நர்மதை வாழ்வையாம். ஹர் ஹரஹர மகாதேவங்கிறாங்க, ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா, சாமியே சரணமையப்பா, ஓம் சக்தி. எல்லாம் ஏதோ ஒரு கடவுளை, திரு அவதாரங்களை, குருமார்களை அடையாளப்படுத்துது. இது மட்டும் தனிச்சு நதி, நீர் முக்கியத்துவம் கொடுக்குது. ஓகேங்க,
மணி 4:40 மாலை இல்லையா? அது இன்னும் போயிட்டே இருக்குது. என்னங்க, அது இன்னும் போயிட்டே இருக்குது. நம்ம போனோம்னு வச்சிங்களேன், 5:15 தொடரோன்னு வச்சிங்களேன், திருப்பி அங்கேயிருந்து வரும்பொழுது இருட்டிடும். மொபைல் உள்ள டார்ச்சை போட்டு வர வேண்டியிருக்கும். நம்மளுடைய இது எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். ஸோ உடனடியாக தீர்மானம் பண்ணி இங்கேயே நின்றுக்குவோம். பரவாயில்ல, அங்கே கடல் அங்கே இருக்குது, யாரும் போலியே வேறு இல்லையா? ஒரு 3 மணிக்காச்சும் போய் இப்போ பார்த்து வந்துருக்கலாம், வந்துடலாம். இப்போ போகிறோம்னு வச்சிங்களேன், இருட்டிடும். அரை மணி நேரத்தில் இங்கே போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும், இருட்டிடும். பாதை இருக்குது, யாரும் போகல, நம்ம மட்டும் போகிறதா? ஓ புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு 5 கிழமைக்கு வந்து வச்சுங்களேன், இந்த போட்டில் தண்ணி ஏறிடும். அவன் நவமிங்களா, வளர்ப்புறை நவமியா? ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு கடல் மட்டம் உயர்ந்து தண்ணி வந்து ஏறி நிற்கும். அங்கே அப்போ இந்த போட்டெலாம் தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணி இல்லாதனால தேங்கி நிற்கிது. நாளைக்கு உறுதியாக தண்ணி இங்கே நின்றுடும். இதுதான் இயற்கையோட அதிசயம். அது காடிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளை உட்கார வச்சு அப்படி அழைச்சிட்டு போயிடுவாங்க. எப்படி இத்தனை இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் எங்கேயா வச்சுருப்பானுங்க, மறைச்சி வச்சுருப்பானுங்க. 300-350 பேர் இருக்காங்க. இத்தனை பேரும் கொண்டு போகணுமே. ஒரு போட்டுக்கு 50 பேர்னாச்சும் 6 போட்டுனாச்சும் வேணும். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. நெருக்கி உட்கார வச்சு போய் சேர்த்துருவாங்க. ஸோ ஒரே மட்டமாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க ஒரு கடலுக்கு இப்படி ஒரு தாவரம் இருக்கிறது ரொம்ப பயன். உங்களுக்கு ஏதோ சுனாமிகளான வருதுன்னு வச்சிங்களேன், அந்த வேகத்தை குறைச்சிடுது, அப்படியே தடுத்துடும். சதுப்பு நில காடுகள். இதோட பேர் இந்த தாவரத்தோட பேர் என்ன? குமாரட்டு வரும். எழுதியிருக்கேன், இதை பற்றி கட்டுரை எழுதியிருக்கேன். இங்கே ஒரு நாடு இருக்குது. என்னோடய மொபைல் அவ்வளோ இது கிடையாதுங்க, எஃபிஷியன்சி கிடையாது. அதில் தொலைநோக்கி பார்வையில் பார்த்து அதில் எனக்கு விருப்பமும் கிடையாது. ஓகே, இனிமேல் உங்களுக்காக நான் வாங்குகிறேன். ஸோ இந்த மாங்குரோ, கரெக்ட், இந்த செடிகள் பேர் மாங்குரோ. ஒரே ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா? எத்தனையோ வருஷங்களாக இருக்குங்க. இது ஏமாட்டத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு. என்னங்க, இது வந்து இயற்கை வந்தது, அப்படியே நம்ம தடுத்து நிறுத்திடும். தண்ணியை வந்து இல்லைனா ஊருக்குள்ளே வந்துடும். இந்த தண்ணிலாம் அதே இது தண்ணி வாங்கிக்கும், நிறுத்திக்கும். இப்போ வந்து நறுமதி அங்கே இருக்கா, அதில் போய் கலக்கிறா. இப்போ நம்ம போட்டில் எப்படி போயிட்டு அப்படியே போவோம் கடலுக்குள்ளே நுழைஞ்சிடும். கடலுக்குள்ளே நுழைஞ்சி உள்ளுக்குள்ளே போய், ஏன்னா எடுத்தோடனே நுழைஞ்சாக்கா தரை தட்டி விடும் இல்லையா, மணல் இருக்கும். நல்லா ஆழத்துக்கு போய் அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி நகர்ந்து அங்கே ஒரு துறைமுகம் இருக்குது வடக்கு, அங்கே போய் சேர்த்துருவாங்க. விமலேஸ்வர், அதுக்கு அந்த பாயிண்ட் பேர் இன்னொரு பேர் கண்டுபிடிச்சிடலாம். அங்கே போய் சேர்ந்துருவோம். நான் மட்டும் வரலைங்க, கவலைப்படாதீங்க. என்னடா சரண ஒத்தையாக அப்படி போய் வரேன்னு. இந்த மக்கள் இவ்வளோ இதாக இருக்காங்களே, ஆர்வமாக இருக்காங்களே, இவ்வளோ பேர் தொடர்ந்து நடந்து போயிட்டுருக்காங்களே, கிளவிலாம் போகிறானுங்களே, நம்ம ஏன் போகக்கூடாது? போய் ஒரு கட்டுரை எழுதக்கூடாது, நூல் எழுதக்கூடாதுன்னு ஒரு ஆசை. பரவாயில்ல, இன்றைக்கெலாம் அவ்வளோ செய்திகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் தேதி வாரியாக எல்லாம் எழுதிட்டுருக்கேன், தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். இன்றைக்கி இந்த 2 மணி நேரத்தில் பல விஷயங்கள் டக்குன்னு இருந்துச்சு. அப்படியே அப்டேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன். நூலாகவும் வரும். ஓகேங்க, லென்த் அதிகமாகிட்டு இருக்குது. பார்ட் 2 இருந்தாலும் என்ன ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே வந்தால் நல்லா இருக்காது இல்லையா? பார்ட் 1ல் 50, பார்ட் 2ல் 50 நிமிஷம் அப்படி வச்சுக்குவோம். யாரும் இல்லை, இப்படி இருக்குது. நெருமதிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, காவேரி தாய்க்கும் ஒரு வணக்கத்தை போட்டு, கடல் அரபிக்கடலுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு, வங்காள விரிகுடாவுக்கும் வணக்கத்தை போட்டுட்டு, இந்து மகா சமுத்திரத்துக்கும் இந்து மகா கடலுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, எல்லாம் ஒன்று தான், ஒன்றிலிருந்து தான் எல்லாம் தோன்றி ஒவ்வொன்றும் பல விதமாக இருக்குது. ஆமாம், நம்மளுடைய இதுக்கு ஏற்றாப்புல சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம்.
இந்த செடி தாங்க இருக்கக்கூடாது, மோசமான செடி, முள்ளு செடி இல்லையா. தொட்டாச்சு. 20ஆம் தேதி ஓம்காரேஸ்வர் தொடங்கினது, 8ஆம் தேதி வந்து சேர்ந்துட்டோம். நடந்தது வந்து 515 கிலோமீட்டர் வருது. தெரியல, ஆனால் 15 கிலோமீட்டர் நடந்த பிறகு காலில் கொப்பளம் வந்து அதுக்கு மேலே நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குது. அப்படியே தாங்கிக்கிட்டு தான் நடக்கிறேன், மருந்து போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன். வீங்கிட்டு இருக்கு, எல்லாம் பார்த்து ஆங்கிறாங்க. நான் கவலைப்படல, நமக்கு நோக்கம் முடிக்கணும் வா அப்படின்ட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே ஓகே. நர்மதை போற்றி, காவிரி தாயை போற்றி. மணி சாயந்தரம் 5 ஆகிடுச்சி. இங்கேருந்து புறப்பட்டுருவோம். உட்காந்தோம் கொஞ்ச நாள். இது இன்னும் 12 மணி நேரத்தில் நாம் இங்கே வந்திருப்போம். இந்த போட்டிலலாம் மக்கள் ஏறிக்கிட்டு இருப்பாங்க. தண்ணி வந்துருந்துருக்கும். 3 மணிக்கெலாம் தண்ணி இருக்கும், ஏறிடும். 4, 5, 6க்கெலாம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் இருக்கும்போது இந்த போட்டு உயர்ந்துடும். ஸோ நம்ம இங்கேருந்து பயணப்பட்டு போயிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, நர்மதே நாளைக்கு காம்பரை இங்கே வருவோம். பாருங்க, சாயந்தரம் பூஜை நடக்குது. சாயரட்ச பூஜை. எல்லாரும் சங்கமிக்கிற இடம் இதுதான். இங்கேருந்து நாளைக்கு எல்லாம் படகு மூலம் வட கரைக்கு போயிடுவாங்க. அப்புறம் எல்லாம் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடும். 3 மணிக்கெல்லாம் இந்த இடம்லாம் பரபரப்பாக இருக்கும். எல்லாம் ஆளாக பிடிக்கிறதுக்கு அங்கே போட்டு ஒரு 10 நிற்கிது. 180 ஏற்றுனாலும் எல்லாம் ஃப்ரீயாக போகலாம். ஆவலில் அடித்து பிடிச்சிட்டு எல்லாம் ஓடும். आठ लोग क्या हुआ? वीडियो बना நர்மதே ஹேர் ராத்திரி சாப்பாடு நடக்குது. எல்லாரும் காமல் போட்டு வந்துடும். போட்டு பிடிக்க ஐயா